கிறிஸ்துக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். விவிலியமும் விஞ்ஞானமும் என்ற தலைப்பின் கீழ் பரிசுத்த வேதாகமத்தை ஆராய் முன் வந்திருக்கிறோம். தயவு செய்து இந்த வித்தியாசமான ஒரு செய்தியை நீங்கள் மக்களுக்கு பரப்ப வேணுமாய் ஜெபிக்கிறேன். காரணம் என்ன? ஆண்டுடைய வருகை சமீபமாக இருக்கிறது. நாம் கர்த்தருடைய வருகையை துரிதப்படுத்தக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். இந்த பரிசுத்த வேதாகமத்தின் அறிவு ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு போகிற மக்களுக்கு இருக்க வேண்டும். காரணம் என்ன? எல்லாரும் இந்த பரிசுத்த வேதாகமத்தை ஏற்றுக்கொள்வதில்லை. இந்த பூலோகத்துல கோடிக்கணக்கான மக்கள் இருந்தாலும் ஒரு சிறு கூட்டம் தான் ஆண்டவருடைய சத்தியத்தை ஏற்று வருகிறது. அந்த சிறு கூட்டத்தில் நீங்களும் நானும் தான் இருக்கிறோம் என்பதை என்றைக்கும் மறந்து போகக்கூடாது. முதலாவது ரட்சிப்பின் திட்டத்தை குறித்து போன காணொலியிலே நான் பேசினேன். அதாவது இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்தை படைத்ததிலிருந்து அவர் கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்து உயிர் தெழுந்த வரைக்கும் இந்த முதலாவது ரட்சிப்பின் திட்டம். அப்படி என்றால் அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதும் பொழுது இந்த கடைசி காலத்தின் ரட்சிப்பு திட்டம் ஒன்று இருக்கிறது என்பதை அவர் எழுதியிருக்கிறார். அப்படி என்றால் அவருடைய காலத்தின் ரட்சிப்பு திட்டம் என்ன? அதை தெளிவாக நாம் என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து என்றைக்கு கல்வாரி சிலுவையில மரித்தாரோ அன்றைக்கு இருந்து மக்கள் என்ன செய்ய வேண்டியதில்லை? எருசலேமுக்கு போக வேண்டியதில்லை. யோசித்து பாருங்கள். பழைய ஏற்பாட்டு காலத்திலே அவர்கள் எங்கு வசித்தாலும் பஸ்கா பண்டிகை வருகிற பொழுது அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த எருசலேமுக்கு போய் அங்கே ஆடு வெட்டி பலி செலுத்த வேண்டும். ஆனா இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில என்றைக்கு மரித்தாரோ அன்றைக்கே அந்த ஆடு வெட்டி பலி செலுத்தும் முறையானது ஒழிக்கப்பட்டது. இந்த பூலோக சரித்திரத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து மரித்ததிலிருந்து இன்று வரைக்கும் யூத மக்கள் என்ன செய்வதில்லை? மோசேயின் காலத்திலே பலி செலுத்தினது போல பலி செலுத்துவது இல்லை. காரணம் என்ன? தேவன் ஒரு விசை செய்த காரியத்தை மறுவிசை பார்த்து திருத்துகிறவர் அல்லவே. அவர் எல்லாவற்றையும் ஒரு முறைத்தான் செய்வார். பலி ஒரு முறைத்தான். இரண்டாவது முறை என்ன செய்ய முடியாது? பலி செலுத்த முடியாது. அவர் ஒரு முறைத்தான் இரட்சகராக வர வேண்டும். இரண்டாவது முறை இரட்சகராக அவர் வருவதில்லை. கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, அப்போஸ்தலர்கள் ஆரம்ப காலத்திலே இந்த சத்தியத்தை அவர்கள் புரியாமல் இருந்தார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு என்ன செய்தார்? தாராளமாக வெளிப்படுத்தினார். எப்படி வெளிப்படுத்தினார்? நான் என்ன செய்ய போகிறேன்? பலியாக போகிறேன். நான் என்ன செய்ய போகிறேன்? காட்டி கொடுக்க போகிறேன் என்று அவர்களுக்கு அவ்வப்போது தெளிவாக அவருக்கு எடுத்துரைத்தார்கள். அவர்களுக்கு எடுத்துரைத்தார். அதாவது நாம் எருசலேமுக்கு போக போகிறோம். அங்கே மனுஷகுமாரன் என்ன செய்யப்படுவார்? காட்டி கொடுக்கப்படுவார். அல்லது மனுஷகுமாரன் சிலுவையிலே அறையப்படுவார் என்ற அந்த செய்தியை அப்போஸ்தலர்களுக்கு அவர் கொடுக்கிறார். காரணம் என்ன? இவ்வளவு காலம் இருந்த அந்த ரட்சிப்பின் திட்டமானது இப்பொழுது ஒரு வித்தியாசமான ரட்சிப்பின் திட்டத்திற்கு போகிறது. அப்படி என்றால் என்ன வித்தியாசமான ரட்சிப்பின் திட்டம்? மிகவும் நீங்கள் தெளிவாக வாசிக்க கூடும். பரிசுத்த வேதாகமத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமத்தினாலே ரட்சிப்பு இல்லை. மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு சொன்ன கட்டளை மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18-19வது வசனத்திலே மிகவும் தெளிவாக நாம் வாசிக்கும் பொழுது, நீங்கள் பூலோகம் எங்கும் போய் சகல சிருஷ்டிக்கும் என்ன செய்யுங்கள்? சுவிசேஷத்தை அறிவியுங்கள். என் நாமத்தின் நிமித்தமாக ஞான ஸ்நானம் கொடுங்கள். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் கொடுங்கள். அவர்கள் ஞான ஸ்நானம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் கொடுங்கள். என் நாமத்தினாலே அவர்கள் ஞான ஸ்நானம் பெறும் பொழுது அவர்கள் என்ன செய்யப்படுவார்கள்? ரட்சிக்கப்படுவார்கள். இப்படி அந்த ரட்சிப்பின் திட்டம் இயேசு கிறிஸ்துவின் காலத்திலிருந்து என்ன செய்யப்படுகிறது? மாற்றப்படுகிறது. அப்படி மாற்றப்பட்டு அங்கே என்ன பார்க்கிறோம்? பேதுரு அப்போஸ்தலன் பிரசங்கித்த பொழுது 3000 பேர் என்ன செய்கிறார்கள்?
ஞான ஸ்நானம் எடுக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் ரட்சிப்புக்காக பரிசுத்த ஜெபம் என்ன செய்யப்பட்டது? கட்டளையிடப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் தேவனே என்று சொல்லும் பொழுது அவர்கள் என்ன செய்யப்பட்டார்கள்? ரட்சிப்புக்கு பாத்திரமானார்கள். ஆகவே அந்த முதற் காலத்தில் வாழ்ந்த மக்கள் ஆடு வெட்டி பலி செலுத்தினார்கள். இரண்டாவது காலத்தில் வாழ்ந்த மக்கள் அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ரட்சிப்பு வந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த இரண்டாவது காலத்தில ஒரு முக்கியமான ஒரு தீர்க்க தரிசனமும் நிறைவேறி முடிகிறது. அப்படி என்றால் என்ன? இந்த பூலோகத்திலே கிறிஸ்துவ மார்க்கம் இருண்ட காலத்தை சந்தித்த பொழுது அங்கே கற்பனைகள் என்ன செய்யப்படுகிறது? மாற்றப்படுகிறது. அப்போஸ்தலர்கள் அவர்கள் கற்பனையை கை கொண்டவர்கள். அப்போஸ்தலர்கள் இந்த பூலோகத்தில மரித்த பின்பு பிஷப்புகள் வருகிறார்கள், தீத்து, பிலமோன், தீமத்தேயு போன்றவர்கள். இவர்களும் மரித்ததற்கு அப்புறம் சபையானது என்ன செய்யப்படுகிறது? வனாந்திரத்தின் வாழ்க்கைக்கு செல்லுகிறது. அப்படி என்றால் கொடுமையான கோரமான கொலைகள் மாத்திரமல்ல, ஆண்டவருக்காக பல தியாகங்கள் செய்து ஆண்டவரை பின்பற்றுகிறார்கள். அதாவது ரத்தம் சிந்துகிறார்கள். அவர்கள் சித்திரவதை செய்யப்பட்டார்கள். அப்போஸ்தலனாகிய பேதுரு தலைகீழாக சிலுவையில் அறையப்பட்டார். அப்போஸ்தலர்கள் பலர் வெட்டப்பட்டார்கள், கல்லெறிந்து கொல்லப்பட்டார்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. இப்படியாக இரண்டாவது ரட்சிப்பின் காலத்திலே முக்கியமாக நாம் பார்க்கும் பொழுது என்ன பார்க்கிறோம்? இருண்ட காலத்திலே இந்த பரிசுத்த வேதாகமானது அநேக மக்களுடைய கரங்களிலே தவழாதபடிக்கு மறைக்கப்பட்டது. மறைக்கப்பட்டதும் அல்லாமல் அங்கே கற்பனைகள் மாற்றப்பட்டது. நான்காவது கற்பனை அங்கே மாற்றப்பட்டது. இரண்டாவது கற்பனை எடுக்கப்பட்டது. காரணம் என்ன? விக்கிரக ஆராதனை சபைக்குள்ளே கொண்டு வந்தார்கள். விக்கிரக ஆராதனை சபைக்குள்ளே கொண்டு வந்தார்கள். அதன் நிமித்தமாக தானியேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 25வது வசனமாகிய அந்த தீர்க்க தரிசனம் என்ன செய்கிறது? நிறைவேறுகிறது. அப்படி அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறி, அப்படி என்றால் என்ன? அதாவது காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான். காலங்களும் அரை காலமும் செல்லும் என்று 1260 வருடத்தின் தீர்க்க தரிசனம் அங்கே கொடுக்கப்படுகிறது. அந்த 1260 வருடம் என்ன செய்யப்படுகிறது? ஆண்டுடைய கற்பனை மறைக்கப்படுகிறது. அப்படி என்றால் அநேக மக்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மாத்திரம் தான் என்ன செய்யப்பட்டார்கள்? ரட்சிக்கப்பட்டார்கள். காரணம் என்ன? அவர்களுக்கு முழு வேதாகமும் அவர்களுடைய கரத்திலே இல்லை. ஆகவே தான் இதை இரண்டாவது கால ரட்சிப்பு என்று நாம் சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலே என்ன வாசிக்கிறோம்? அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிற யாவரும் என்ன செய்யப்படுவார்கள்? ரட்சிக்கப்படுவார்கள். அதே சமயத்தில் அவர்கள் இரத்த சாட்சியாக என்ன செய்ய வேண்டியிருந்தது? மரிக்க வேண்டியிருந்தது. இதுதான் இரண்டாவது கால அந்த ரட்சிப்பின் திட்டத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைக்கு இந்த பூலோகத்துல இருக்கக்கூடிய ரட்சிப்பின் காரணம், ரட்சிப்பின் திட்டம் என்ன? அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். காரணம் என்னவென்றால், பேதுரு அப்போஸ்தலன் எழுதும் பொழுது இந்த கடைசி காலத்தின் ரட்சிப்பை குறித்து அவர் எழுதுகிறார். அப்படி என்றால் அவர் இருந்த காலத்தின் ரட்சிப்பு வேறு, இந்த காலத்தின் ரட்சிப்பு வேறு. ஆகவே இந்த மூன்றாவது காலத்தின் ரட்சிப்பு என்ன என்பதை குறித்து வருகிற காணொலியிலே நாம் பார்ப்போம். ஆகவே முதல் கால ரட்சிப்பு இயேசு கிறிஸ்து ஏதேன் தோட்டத்திலே ஏற்படுத்தி கொடுத்த பலிமுறைகளிலிருந்து அவர் கல்வாரி சிலுவையில் மரிக்கும் வரைக்கும். இரண்டாவது காலத்தின் ரட்சிப்பின் திட்டம் அவர் மரித்ததற்கு அப்புறம் 1844வது வருடம் வரைக்கும் அந்த இரண்டாவது ரட்சிப்பின் திட்டம். காரணம் என்ன? 1844வது வருடம் வரைக்கும் மனுஷனுடைய கரத்துல முழு வேதாகமும் கொடுக்கப்படாமலும் தீர்க்க தரிசனங்களின் விளக்கங்கள் கொடுக்கப்படாமலும் இருந்தது. ஆனால் 17வது நூற்றாண்டிற்கு அப்புறம் தீர்க்க தரிசன விளக்கங்கள் கொடுக்கப்பட்டது நிமித்தமாக பரிசுத்த வேதாகமத்தின் முழு சத்தியம் என்ன என்பதை குறித்து ஆராய ஆரம்பித்தார்கள். அதை குறித்து பார்க்கும்பொழுது
மிகவும் தெளிவாக யோவான் அப்போஸ்தலன் 3 தூதருடைய தூதுல அவன் எழுதுகிறான். ஆகவே இந்த காணொலியை இத்துடன் நான் நிறுத்திக் கொள்கிறேன். அடுத்த காணொலியில 3வது ரட்சிப்பின் திட்டத்தை குறித்து நாம் படிக்க போகிறோம். ஆகவே இந்த விவிலியம் விஞ்ஞானத்தை நீங்கள் பாருங்கள், அநேகருக்கு நீங்கள் ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.